Hi friends, welcome back to our 2 lakhs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக்ல இருந்து எடுத்ததுங்க. எனக்கு இந்த டேஸ்லாம் எப்படி போய் இருக்கு அப்படினு சொல்லி அந்த வீடியோல போய் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க இத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம வந்து Subscribe பண்ணிக்க கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்க. வாங்க vlog கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். பாப்பாவுக்கு வந்து லைட்டாக அம்மா போட்ட மாதிரி அக்கி வந்து போட்டிருக்கு அப்படின்றது லாஸ்ட்டு நான் மினி விலாகில் வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ வந்து அதனால் வந்து நம்ம ஹாலில் தான் வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த போர்வை இதெல்லாம் வந்து விரிச்சு விட்டு தான் தூங்கிட்டு இருந்தோம். ஸோ வந்து காலையில் எந்திரிச்சோன்னு பிள்ளைங்களே வந்து அந்த படுக்கையில் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஐயோ இவ்வளோ நல்ல பிள்ளைங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான பால் இதெல்லாம் வந்து ஊற்றி ஆற்றி கொடுத்துட்ருந்தேன். ருட்டீன் மட்டும்தான் லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காக வந்து ஒரு 3 டேஸாக வந்து தம்பி மட்டும்தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். பாப்பா வந்து லீவில் தான் இருந்தா. ஒரே ஸ்கூலுக்கு வீட்டிலேருந்து 2 பேர் ஸ்கூலுக்கு போனாங்கன்னா இது ஒரு பிரச்சனையாக இருக்கும் போல். அவளை மட்டும் நீ வீட்டிலேயே வச்சுக்கிற, என்னை மட்டும் ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்கிறியேம்மா அப்படின்னு சொல்லி ஒரே டார்ச்சலுங்க. சரிடா நீ வேணால் லீவ் போட்டு வீட்லேயே உட்காந்துக்கிறியாடா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி அவனுக்கு காம்படிஷன் வேறு. ஸோ அதனால தான் போடா அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சேன். தோசை வந்து நம்ம வீட்டில் ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, தாளிக்கிறது இந்த மாதிரிலாம். அதனால் அம்மாங்க வீட்டில் போய் தோசை மட்டும் தம்பிக்கு ஊற்றி கொண்டு வந்து கொடுத்தேன். அவனுக்கு அந்த ஸ்கூலில் காம்படிஷன் போயிட்டுருக்கனால அதை வந்து ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணி சொல்லி காட்டிகிட்டு இருந்தான். ஸ்கூலுக்கு வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். அதனால் அத்தை கூட அனுப்பி விட்டுட்டு எனக்கு கையில் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டிய ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நிறையா இருந்துச்சுங்க. அடுத்தடுத்த சோதனை வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாஷிங் மிஷின் ட்ரம்மு கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் பண்ணுது. வாங்கியே இப்போ 2.5 வருஷம் தான் ஆகுது. அது கொஞ்சம் ஏதோ பிரச்சனை பண்ணுது. அதனால் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே மிஷினில் போட நம்ம முன்னாடி வந்து டைம்லாம் செட் ஆகி தண்ணியெல்லாம் எடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படி நின்றுது. திரும்பி நம்ம போய் ஆன் பண்ணி விட்டால் சேம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. கடுப்பாக எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டு கையிலே துவைச்சி அப்பையும் முடித்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதனால தான் வந்து கையிலே வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து வாஷ் பண்ணேன். இந்த வீடியோஸ் வந்து சாட்டர்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தது. தம்பியும் மணியும் வந்து கிரவுண்டுக்கு வந்து இப்போல்லாம் காலையில் கொஞ்சம் போகிறாங்க. ஒரு சில நாள் வந்து மணி வீட்டில் இருக்க அன்றைக்கி வந்து கிரவுண்டுக்கு வந்து போவாங்க. அப்படி கிரவுண்டுக்கு போயிட்டு நேராக வந்து தோட்டத்தில் வந்து மருந்தடிக்கிறாங்கன்னு சொன்னனால அங்கே போய் வந்து கொஞ்சம் தண்ணிலாம் தூக்கி ஊற்றுறதுக்காக வந்து போயிட்டுருக்காங்க. சாட்டர்டேவும் தம்பிக்கு வந்து ஸ்கூலு, பாப்பாவுக்கு வந்து அடுத்த டியூஸ்டே வரைக்கும் வந்து லீவ் விட்டுருக்காங்க. ஸோ வந்து அப்படியே அவளுக்கு டியூஸ்டேக்கு மேலே தான் வந்து ஸ்கூலுக்கே அனுப்பணும். இன்றைக்கி பாப்பாவுக்கு 5th டே. அதனால் வந்து நம்மளும் கேட்டு வந்து இன்றைக்கி தண்ணியெல்லாம் ஊற்றி விடணும். அந்த வேலையும் வந்து இருக்குது. அதை அடிச்சுட்டு இது ஒரு சத்தானது. மோட்டர் ஓடு தண்ணி வருதா? அவன் சைக்கிளில் பார்த்தியா 101 மாட்டி விட்டு பைக் மாதிரி சவுண்டு விட்டுவிட்டு வாட்டர் பாட்டில் இதை இன்னும் பார்த்துட்டு வந்துடுவாங்க. அந்த மருந்தடிக்கிற மிஷினை எப்படி வந்து கையிலே வந்து இழுத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதை நல்லா கவனமாக பார்த்துட்டு வந்துடுவான். வீட்டுக்கு வந்தோன்னே அந்த மாதிரி ஏதோ ஒரு டப்பா ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு கயிறை கட்டிட்டு நானும் மருந்தடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பான். சைக்கிள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டிலை நசுக்கி அதை வந்து டயர் மேலே வச்சு சைக்கிள் ஓட்டையில் அந்த பைக்கு புல்லட்டு சவுண்டெல்லாம் எப்படி கேட்கும் பார்த்தீங்களா, புடுன்னு அந்த மாதிரி வந்து வச்சுட்டு ஓட்டிகிட்டே இருப்பான். எல்லாரும் சொல்லுவாங்க, எதுக்குடா இப்படி பண்ணுற, காது வலிக்குதுடா அப்படின்னாலும் கேட்கவே மாட்டான். அதில் அவனுக்கு ஒரு ஆனந்தம். நானும் சொல்லி பார்த்துட்டேன், இன்னும் நீ இப்படி பண்ணிங்கன்னா சைக்கிளை தூக்கி மேலே போட்டுருவேன்டா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஃபோனை எடுத்து வச்சு நோண்டிகிட்டே இருப்பாங்க. கேட்டால் வந்து ஒரு ஸ்க்ரூ ஒரு அட்டை இருந்தால் போதும், அதில் என்னென்னமோ போட்டு நோண்டி இதாம்மா ட்ரோனு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கையில் வச்சுக்கிட்டு பறக்க வச்சுக்கிட்டு இருப்பான். என்னமோ ஒன்று நீ ட்ரை பண்ணுற, என்னன்றதான் எனக்கே தெரில, உனக்கு தெரிஞ்சால் சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். நீ என்ன செய்ய போகிற அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருந்தா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். பயந்துட்டியா? என்ன ஆனது? வெடிச்சு தான் எடுக்கும்.
இப்போ எதுக்கு தோட்டத்தில் வந்து மருந்தடிக்கிறோம் அப்படின்னம்னா ஃபுல்லாக மாமரத்துலேயும் தென்னை மரத்துலேயும் குட்டி குட்டி வண்டு பூச்சியெல்லாம் வந்து பறக்குது. அதுக்கான மருந்து தான் வந்து கேட்டு மாமா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த இலையெல்லாம் வந்து சாப்பிட்டு ஒரு மாதிரி வந்து குட்டியாக்கிடுது, அந்த சுருட்டிடுது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆயிடுது. அதனால தான் சரி வேணாம் மருந்து ஒன்று அடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி தான். அடுத்து வந்து உழவு ஓட்டணும். ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா ஓட்டலான்னு பார்த்தா எங்கே, இப்போ தான் சித்திரை மாதம் வெயில் மாதிரி பயங்கரமாக வெயில் அடிக்குது. சித்திரை மாதம் கூட ஒரு 2-3 மழை பெஞ்சு கொஞ்சம் நார்மல் மோடாக வச்சுருந்துச்சு. இனி போக போக காலங்கள் மாறிடுச்சா என்னன்னே தெரில. அவ்வளோ வெயில் எங்களுக்கே இப்படி அடிக்கல. கண்டிப்பாக டவுனில் இருக்கவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தம்பிக்கு வந்து உருளைக்கிழங்கு அப்படின்னா பிடிக்கும். அம்மா வந்து சாம்பார் வச்சு வச்சுருந்தாங்க. சரி உருளைக்கிழங்கு மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் காய் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எனக்கு கட் பண்ணிவிட்டு அம்மா எங்கள் வீட்டில் போய் தாளிச்சு விட்டு வரணும். எங்கள் வீட்டில் ரித்வின் வந்து ஒரு மாதிரி, மகிழினி வந்து ஒரு மாதிரிங்க படிக்கிறதுல. நான் சொல்கிறது ஹோம்ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த பிள்ளை வந்து சாயங்காலம் தூங்கி எந்திரிச்சோடனே பேக்கை தூக்கிட்டு வருவா, ஹோம்ஒர்க் எழுதணுமா அப்படின்னு. ஆனால் ரித்வின் அப்படி இல்லை, நம்ம கெஞ்சி கூப்பிட்டா கூட வரவே மாட்டான். ஹோம்ஒர்க் எழுதணுண்டா வாடா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு ஒரு திட்டுனா தான் ஓடி வருவான். எனக்கு வந்து மன உளைச்சல் கிளாஸ் எடுத்தனால பைக் வந்து அங்கே இருக்குது. மன உளைச்சலாக கிளாஸ் எடுத்தாங்களா? என்ன எதுக்கு? ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி ரிலீஃப் பண்ணணும் அப்படின்னு டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுத்தாங்க. உண்மையாகவே நல்ல ஒரு கிளாஸ். ஸோ அந்த கிளாஸ் வந்து எனக்கு மட்டும் இருக்கு, எடுத்துருக்கூடாது. உங்களுக்கு உனக்கு தான் சேர்த்து எடுத்துருக்கணும். இல்லை எங்களுக்கும் மெயின். பட் பாய் சொல்கிறேன் அந்த பிள்ளைக்கு. பாய் பாய் போயிட்டு வரேன். பாய் பாய் பாய். அந்த பிள்ளை கோவச்சுக்கோ அப்புறம். பாய் பாய். அதனால் ஸ்ட்ரெஸ் கிளாஸ் வந்து நான் சொல்லித்தரேன். யூடியூப்லேயே சொல்லு. பின்னாடி அந்த பிள்ளை அவன் சொல்லி இந்த 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். இன்ஸ்பிரேஷனான பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். டைம் இருக்குல்ல, வெள்ளனாவே கிளம்பிட்டேன். பாப்பா வேமா சாப்பிடுங்க. ரித்வினே ஷர்ட்டை தூக்கி எங்கே போட்டிருக்கீங்க பாரு, அப்பாவோடத. ஓரியாண்டுக்கிட்டே வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. டைம் ஆச்சு, டக்குன்னு சாப்பிடுப்பா. பாப்பா எந்திரி. அண்ணே போய் அந்த பாட்டிகிட்டே கேட்டு வந்துட்டோம். அந்த பாட்டி வந்து வேப்பந்தால மஞ்சள் கொஞ்சம் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் வச்சு நல்லா அரைச்சி இன்றைக்கி ஒரே தண்ணியாக வந்து ஊற்றி விட்ருங்க. அந்த லைட்டாக அந்த புண்ணு மாதிரி இருக்க இடத்துலலாம் அதை வச்சு விட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் 2 நாளில் சுடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவள் என்ன பண்ணிட்டான்னா ஆக்சுவலாக வந்து சின்னதாக ஒரு குப்பளம் மாதிரி வந்தது, அந்த தண்ணி வந்ததாங்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதை வந்து நானும் வந்து சொரியாத பாப்பா அப்படின்னு சொல்லி நிறைய மருந்தெல்லாம் வச்சு பார்த்தேன், ஒன்றும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் புண்ணு பெருசாக்கிட்டா. லிப்ஸு கீழே பார்த்திங்கன்னா புண்ணாகவே ஆயிடுச்சு, ஒரு மாதிரி வெம்பி போன மாதிரி. அப்புறம் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி தண்ணியை ஊற்றி விட்டாச்சு. தண்ணியை ஊற்றிட்டு இன்னும் இதுக்கு மேலே நீ தான் துணை அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு திண்ணீர்லாம் வச்சு விட்டாச்சு. மதியத்துக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு ப்ராடக்ட் லான்ச் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ கேஷுவல் மேக்ஸி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மேக்ஸி வந்து கொண்டு வந்திருக்கோம். அதில் 4 கலர்ஸ் சேம் பேட்டர்னில் கொண்டு வந்திருந்தேன். அதில் என்னென்ன கலர்ஸ் அப்படின்னா, ஒரு ஆனியன் பிங்க்கு, அது கூட ஒரு லைட் ஆரஞ்சு, ஒரு ராமர் க்ரீனு, ஒரு க்ரே கலர் அப்படின்னு சொல்லி இந்த கலெக்ஷன்ஸ் வந்து M to 2XL வரைக்கும் இருக்குது. ரொம்பவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ். இந்த கலெக்ஷன்ஸ்க்கு ஆடி ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. நம்ம வெப்சைட்டில் ஏற்றவே இல்லை, நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கே வந்து அவ்வளோ சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்து வந்து போயிருந்துச்சு. இப்போயும் கொஞ்சம் லிமிட்டடான பீசஸ் இருக்கும். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு DM பண்ணுங்கள். அந்த கலெக்ஷன்ஸோட ஓவராலாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து நான் இந்த லாங் வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணுறேன். மகிழினி எப்படி இருக்கு? ஏன் ஆண்டி திட்ட மாட்டாங்களா? இன்னைக்கெல்லாம் தலைக்கு ஊற்றியாச்சு. கொஞ்சம் இருக்கு. இது வந்து பொட்டு, இங்கே என்ன இருக்கிறதா புண்ணு. அழகி ஏன் அழகி? அத்தை வந்து காலையில் மாவு வந்து ஆட்டியிருந்தாங்க. நானும் பார்த்தீங்க அப்படின்னா அதை எடுத்து உள்ளே வச்சுருந்தேன். பட் வந்து ஆனாலும் ஓவராலாக பொங்கிருச்சு. இன்னைக்கு கையோட வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு, அதான் இன்றைக்கி தண்ணி ஊற்றியாச்சுல, ஸோ இங்கேயே வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து தோசை ஊற்றுறதுக்காக எடுத்து கரைச்சிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரிட்ஜை மெயினாக வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும். நிறைய அந்த ஆர்கனைசர் பாக்ஸ் ஒன்று வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு இப்போ இல்லை நாளைக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு டைம் வச்சு கெடு வச்சுக்கிட்டே இருக்காரு. பட் நானும் வந்து அதுக்கப்புறம் சரி ஓகே வாங்கி தரட்டும் எப்பயா அப்படின்னு சொல்லி விட்டுறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபுல்லாக திங்ஸ் எங்கே விற்கிறதுனே தெரியாமல் கசகசன்னு வச்சுருக்க மாதிரி இருக்குது. கையோட இன்றைக்கி உட்காந்து அதை ஆர்டரும் போடணும். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு காலையில் பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து தோசை ஊற்றி அது கூட வந்து பருப்பு கிடச்சிருந்தாங்க அம்மா, அதை வச்சு வந்து சமாளித்து கொடுத்தாச்சு. ஆஃப்டர்நூனுக்கு மணியை வந்து இன்றைக்கி காளான் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ வந்து அதை தான் வச்சு சமைச்சு கொடுக்கணும். இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 3 days வீடியோஸே மொத்தமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும்.
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து ஒன்ஸ் வந்து கூட்டி விட்டுட்டு இருந்தேன். நேற்று வந்து வாஷ் பண்ண அந்த பில்லோ கவர்ஸு, பெட் கவர் இது எல்லாமே இருக்குது. அதை வேறு இன்னும் போடணும். ஒரு பெட் கவரை மகிழினி எப்படியோ கிழிச்சிட்டா. ஃபுல்லாக ஒரு மாதிரி இத்து போய் நான் அது ஒன்று வாங்கணும். அது கிங் சைஸை பேசாமல் ஆர்டர் போட்டுருவோமா இல்லை கடைக்கு போகிற அன்றைக்கி வாங்கிக்கலாமான்னு ஒரே யோசனை. அதுக்காண்டியே இன்னும் வந்து அதையும் மாட்டி விடாமல் உட்காந்துருக்கேன். துணி துவைக்கிறத நினச்சா மழை மாதிரி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, முன்னையாச்சும் மிஷின் துவைக்கும் நம்ம எடுத்து மடிக்கிறதுக்கு லேட் பண்ணுவேன். இப்போ நானே வந்து ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி துவைச்சி முடிச்சுட்டு திரும்பி அதை எடுத்து மடிக்கிறவங்களுக்குள்ளே போதும்னு ஆகுது. கொஞ்சம் அதிக டயர்டு தான் கொடுக்குது. மிஷினை எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணணும். மணின்னு சொல்லுவார், வேணாம் நீ தயவுசெய்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதை ஆன்லைனில் புக் பண்ணி விடு, வந்து பார்த்து என்ன போயிருக்கோ அதை பார்த்து வாங்கி கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி நானும் வந்து புக் பண்ணியிருக்கேன், இன்னும் வரல எல்ஜியிலேருந்து. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் லோ பேக் பெயின் இருக்குது. அது இன்னும் அதிகமாகுது. காரணம் என்னென்னா, இந்த 4 days கீழே தரையில் வந்து நம்மளும் படுத்தது, ப்ளஸ் இன்றைக்கி இந்த துணியெல்லாம் துவைச்சது, எந்திரிக்க கூட முடியல. ஏதோ பெரிய ஒரு கட்டையை வச்சு இடுப்பில் அடித்தா எப்படி வலிக்கும், நம்ம நார்மலாக கீழே குமிஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ சலுக்குன்னு வலிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஓவர் ரிஸ்க் எடுத்து இன்னும் அதுலேயும் பிரச்சனை இழுத்துக்காத அப்படின்னு தான் திட்டிகிட்டே இருக்காரு. ஏய், ஒரு பொம்மை வாங்குறதுக்கு பண்ணி கூப்பிட்டு போகிற ஆ? ஏன் நீ போய் உங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறது? அப்புறம் யார் உங்கள் அப்பாவா? ஏய் நீ போகாதப்பா, நான் என்ன சொல்கிறேன், அவ கூட கூப்பிட்டு போவாப்பா பொம்மைய. நான் ஆன்லைனில் வாங்கி தரேன். அது எப்படி பொம்மை வேணும்? அந்த புக்கை எடுத்துகிட்டு போகிறியா? அப்போ புக்கில் காட்டணுமில்ல, அந்த புக்கை கடைக்காரங்கிட்ட காட்டணும்ல அந்த புக்கை. எப்படி சொல்லுவ? எங்க எந்த மாதிரின்னு சொல்லுவ? இல்லைன்னா வந்துருங்க, ஆன்லைன்ல போட்டுக்கலாம். இங்க இருக்காது, திண்டுக்கல்ல தான் இருக்கும். இன்னைக்கு நாங்க திண்டுக்கல் போவோம். ஓ வர சொன்னா போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரி ரைட். எத்தனை நாளாக டார்ச்சல் பண்ணுற? டைகரை கூட கூப்பிட்டு போங்க, கூட்டிகிட்டு போ சும்மா. அது என்ன, அது உதடு கீழே ரித்துவின்னு இப்போ அழுவானே. சரி அப்போ நாங்கள் திண்டுக்கல் போனால் வரமாட்டீல, அப்போ வரேன்னு சொன்னால் உன்னை என்ன பண்ணுறது? கண்ணாடி விழுக போகுது. கண்ணாடி அப்பாவை ஒரு 4 நாளாக டார்ச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கா. பொம்மை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அது எந்த மாதிரி பொம்மை அப்படின்னா, ஒரு அவள் ஸ்கூல் புக்கில் டால் அப்படின்னு சொல்லி போட்டு நிற்கிற மாதிரி 2 ஜடை போட்டு ஒரு பொம்மை இருக்குங்க. அதே மாதிரி பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாட்ட கொண்டு போய் அந்த புக்கை கொடுத்து செல்லுலேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கடைக்கு போய் நாங்கள் பொம்மை வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கா. சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனேன். ஏன் உங்கள் தாத்தாட்டையும் உங்கள் அப்பாட்டே கேட்க மாட்டியா, எங்கள் அப்பாட்ட தான் கேட்பியா மகிழினி அப்படின்னா, அது உங்கள் அப்பாவா, அது எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்லித்தரணுன்ற அவசியமே இல்லை. நம்மளை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுவாங்களோ எல்லா அளவு டேமேஜ் பண்ணுவாங்க போல். ஒரு வழியாக வந்து மணி வரவங்கள ஃப்ரிட்ஜ் வேலையும் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். வந்தோடனே வந்து காளான் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இன்றைக்கி அதை வச்சு சிம்பிளாக வந்து காளான் பிரியாணி, அது கூட காளான் கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லி தான். சண்டே ஸ்பெஷல் ரொம்ப சிம்பிளாக வந்து காளான் பிரியாணி வந்து போட்டுக்கலான்னு சொல்லி தான். ஏன் சண்டே எதுவுமா நான்வெஜ் எதுவும் எடுக்கலை அப்படின்னா, மறுநாள் மண்டே வந்து ஆடி 18 அம்மாங்க வந்து தாத்தா பாட்டிக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க. ஸோ அதனால தான் நான்வெஜ் எதுவும் எடுக்கலை. சிம்பிளாக வந்து பிரியாணி வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன். சரி பண்ணிடுவோம். இந்த கிச்சன் அழகுப்படுத்துறதுக்கு லைட்டிங் ஒன்று போடுவோம். இல்லை சத்தியமாக போடலாம். உன் மகளுக்கு வேலை இல்லை, உனக்கு வேலை இல்லை. இந்த பொம்மை வாங்கி கொடுன்னு எங்கள் அப்பாவை எவ்வளோ டார்ச்சல் பண்ணி கூப்பிட்டு போனால் தெரியுமா? நான் கேட்குறேன், ஏன் பாப்பா உங்கள் அப்பாட்டையும் உங்கள் தாத்தாட்டையும் போய் கேள்றி, எதுக்கடி எங்கள் அப்பாட்ட கேட்குறேன்றேன். அப்படி தான் நான் கேட்பேன். எங்க புண்ணை காட்டு. உங்கள் அப்பாவுக்கு தலையெல்லாம் சீவு தெரியுமா? எனக்கே இன்னைக்கு தான் பாப்பா தெரியும். ஒரு நாளாச்சும் அந்த பிள்ளைக்கு சீவு விட்டுருக்கியா? பாரு பாப்பா, அங்கே ஒரு தலையெல்லாம் சீவ தெரியுது. அங்கே ஒரு போட்டுருச்சு பாப்பா. பேய் பொம்மை மட்டும் இருக்கு பாப்பா. 140 ரூபா. எங்கள் அப்பா இப்போ என்ன சொல்கிறாரு, 4 கடை ஏற விட்டுருச்சு என்னைய.
இங்கே இல்லை அங்கே இல்லை அங்கே இல்லை அந்த கடைக்கு போகலாம் இந்த கடைக்கு போகலாம் 4 கடை ஏறி வாங்கினாரு. கையெல்லாம் தூக்குதுப்பா அது. மீனாவோட நியூ கலெக்ஷன்ஸ் இவ்வளோ நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. நீ எக்ஸல்ல பீஸ் சோல்ட் அவுட் எம்லையும் ஆக போகுது. எவ்வளோதான் இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு கொண்டு வந்தோம். பட் நல்ல ஒரு வந்து எடுத்துகிட்டே வந்தேன். வாட்ஸ்அப்லேயே நல்ல மூவிங்னு வெப்சைட்டில் ஃபோட்டோ கூட. வெப்சைட்டுக்கு நம்ம அடுத்த கலெக்ஷன்ஸ் ஒன்று ரெடி பண்ணுவோம். அதை ரெடி பண்ணி கொண்டு வருவோம். இது வந்து ஜஸ்ட்டு ட்ரையல்காண்டி தான் கொண்டு வந்தோம். உண்மையிலேயே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இன்னும் யாருக்காச்சும் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஎம் பண்ணுங்கள். கலெக்ஷன்ஸ் இருந்தால் தந்துடுறேன். அப்போ இனிமேல் என்ன பண்ணால் கஸ்டமர் வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் கொண்டு வரலாம். கேட்டாங்க பலர் கேட்டிருக்காங்க இந்த மாட்ட மேக்ஸி லாங் மேக்ஸி கொண்டு வாங்க அப்படின்றாங்க. நீ இப்போ நீ கொண்டு வந்தது என்ன மேக்ஸி? ஷார்ட் மேக்ஸி. லாங் மேக்ஸியும் கொண்டு வான்னு சொல்கிறாங்களா? அடுத்து லாங் மேக்ஸி கொண்டு வா, ரெடி பண்ணுங்க கண்டிப்பாக. ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் காளான் பிரியாணி, காளான் கிரேவி, தயிர். நாளைக்கு ஆடி பருப்புன்றாங்க. மீன் தொட்டி தண்ணி மாற்றினியாக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல மரம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.